வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை அதற்கு மாற்றாக இருக்கிறது. குரூப் 4ல் ரிசல்ட்டை உடனே வெளியிட போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மறுதேர்வை நடத்துங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் போராடிட்டே இருக்காங்க. ஒரு தரப்பினர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் எது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக 100% டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் காலி பணியிடங்கள் உயர்வு நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 3395 அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. வேக்கன்சிஸ் உயர்வு பார்த்திங்கன்னா எல்லா காலத்திலையுமே எல்லா ஆண்டுகள்லையுமே முந்தைய தேர்வுகளில் உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டும் குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3000 5000 வரை உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 5000 வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமாயின் 3395 + 5000 ஒரு 8300 வேக்கன்சிஸை இந்த ஆண்டு நாம் எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சில மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓரிரு மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் 135 எடுத்தவங்களுக்கு இந்த ஆண்டு பேசிக்காகவே வாய்ப்புகள் இருக்குங்க. 120 135 எடுத்தவங்க கொஞ்சம் அதிகமான பீப்புள்ஸ் இருக்கிறதுனால அவர்களுக்கு நிச்சயமாக குரூப் 4ல் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை விரைவில் நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். செப்டம்பர் இறுதிக்குள்ளார குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 120 130 135 எடுத்தவங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாக இவர்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஹானஸ்டான கட்டாப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பெரிய லெவலுக்கு அதிகமான கட்டமே கிடையாது. ஒரு ஹானஸ்டான குரூப் 4 உடைய கட்டாப்பு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் ஒரு அதிகபட்சமாக 5 மதிப்பெண்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. கட் ஆஃப் உடைய ட்விஸ்ட்டு இது தான். இந்த கட் ஆஃப் தாங்க குரூப் 4ல் மிக பெரிய அளவில் ஒரு ட்விஸ்ட் வச்ச கட் ஆஃப் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கட் ஆஃப் தான் உங்களை டிசைட் பண்ணும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத டிசைட் பண்ணுற கட் ஆஃபுங்க. குரூப் 4ல் கூடுதலான காலி பணியிடங்கள் வெளியிட போகிறாங்க. ஆனுவல் பிளானர் 2026 உண்டான அறிவிப்பையும் டிஎன்பிஎஸ்சி சார்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. டிஎன்பிஎஸ்சியில் இப்போ இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃபை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் குறைய தான் வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய மாற்றங்கள் எடுக்க வாய்ப்பில்லை. ஜிடி 148, பிசி 143, பிசி 138, பிசி முஸ்லீம் 138, எம்பிசி மற்றும் டிஎன்சி 133, எஸ்சி 133, எஸ்சிஏ 123, எஸ்டி 118, சேவ்ஸன் 130ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி ஜிடி 149, பிசி 142, முஸ்லீம் 137, எம்பிசி 132, எஸ்சி 132, எஸ்சிஏ 122, எஸ்டி 118, சேவ்ஸன் 133ங்க. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு வரப்போ ஜிடி 143, பிசி 137, பிசி முஸ்லீம் 131, எம்பிசி மற்றும் டிஎன்சி 120, எஸ்சி 124, எஸ்சி 118, எஸ்டி 118ங்க. டைப்பிஸ்ட் சின்ன டைப்பிஸ்ட் பார்க்குறப்போ 132 138 வரதுக்கு ஜிடிக்கு வரது வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு 131, பிசி முஸ்லீம் 128, எம்பிசி மற்றும் டிஎன்சி 125, எஸ்சி 122, எஸ்சிஏ 118, எஸ்டி 115ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் இந்த கேட்டகிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்படும். ஜிடி 118ங்க, பிசி 116, பிசி முஸ்லீம் 113, எம்பிசி 109, எஸ்சி 108, எஸ்சிஏ 106, எஸ்டி 103, சேவ்ஸன் 118ங்க. எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ வரப்போ ஜிடி 116, பிசி 113,
பிஎஸ்சி முஸ்லீம் 103, எம்பிசி 108, எஸ்சி 104, எஸ்சிஏ 103, எஸ்டி 103, சேஃப் ஜோன் 103ங்க. இந்த மதிப்பெண்களை வரும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சியில் வேலைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். விரைவில் ரிசல்ட்டை நாம் எதிர்பார்க்கலாங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை அதற்கு மாற்றாக இருக்கிறது. குரூப் 4ல் ரிசல்ட்டை உடனே வெளியிட போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மறுதேர்வை நடத்துங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் போராடிட்டே இருக்காங்க. ஒரு தரப்பினர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் எது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக 100% டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் காலி பணியிடங்கள் உயர்வு நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 3395 அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. வேக்கன்சிஸ் உயர்வு பார்த்திங்கன்னா எல்லா காலத்திலையுமே எல்லா ஆண்டுகள்லையுமே முந்தைய தேர்வுகளில் உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டும் குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3000 5000 வரை உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 5000 வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமாயின் 3395 + 5000 ஒரு 8300 வேக்கன்சிஸை இந்த ஆண்டு நாம் எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சில மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓரிரு மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் 135 எடுத்தவங்களுக்கு இந்த ஆண்டு பேசிக்காகவே வாய்ப்புகள் இருக்குங்க. 120 135 எடுத்தவங்க கொஞ்சம் அதிகமான பீப்புள்ஸ் இருக்கிறதுனால அவர்களுக்கு நிச்சயமாக குரூப் 4ல் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை விரைவில் நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். செப்டம்பர் இறுதிக்குள்ளார குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 120 130 135 எடுத்தவங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாக இவர்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஹானஸ்டான கட்டாப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பெரிய லெவலுக்கு அதிகமான கட்டமே கிடையாது. ஒரு ஹானஸ்டான குரூப் 4 உடைய கட்டாப்பு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் ஒரு அதிகபட்சமாக 5 மதிப்பெண்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. கட் ஆஃப் உடைய ட்விஸ்ட்டு இது தான். இந்த கட் ஆஃப் தாங்க குரூப் 4ல் மிக பெரிய அளவில் ஒரு ட்விஸ்ட் வச்ச கட் ஆஃப் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கட் ஆஃப் தான் உங்களை டிசைட் பண்ணும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத டிசைட் பண்ணுற கட் ஆஃபுங்க. குரூப் 4ல் கூடுதலான காலி பணியிடங்கள் வெளியிட போகிறாங்க. ஆனுவல் பிளானர் 2026 உண்டான அறிவிப்பையும் டிஎன்பிஎஸ்சி சார்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. டிஎன்பிஎஸ்சியில் இப்போ இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃபை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் குறைய தான் வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய மாற்றங்கள் எடுக்க வாய்ப்பில்லை. ஜிடி 148, பிசி 143, பிசி 138, பிசி முஸ்லீம் 138, எம்பிசி மற்றும் டிஎன்சி 133, எஸ்சி 133, எஸ்சிஏ 123, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 130ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி ஜிடி 149, பிசி 142, முஸ்லீம் 137, எம்பிசி 132, எஸ்சி 132, எஸ்சிஏ 122, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 133ங்க. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு வரப்போ ஜிடி 143, பிசி 137, பிசி முஸ்லீம் 131, எம்பிசி மற்றும் டிஎன்சி 120, எஸ்சி 124, எஸ்சி 118, எஸ்டி 118ங்க. டைப்பிஸ்ட் சின்ன டைப்பிஸ்ட் பார்க்குறப்போ 132 138 வரைக்கும் ஜிடிக்கு வரது வாய்ப்பு இருக்குது.
பிசிக்கு 131, பிசி முஸ்லீம் 128, எம்பிசி மீட்டர் டிஎன்சிஎம் 125, எஸ்சி 122, எஸ்சிஏ 118, எஸ்டி 115ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் இந்த கேட்டகிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்படும். ஜிடி 118ங்க, பிசி 116, பிசி முஸ்லீம் 113, எம்பிசி 109, எஸ்சி 108, எஸ்சிஏ 106, எஸ்டி 103, சேஃப் ஜோன் 108ங்க. எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ வரப்போ ஜிடி 116, பிசி 113, பிசி முஸ்லீம் 103, எம்பிசி 108, எஸ்சி 104, எஸ்சிஏ 103, எஸ்டி 103, சேஃப் ஜோன் 103ங்க. இந்த மதிப்பெண்களை வரும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டிஎன்பிசியில் வேலைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். விரைவில் ரிசல்ட்டை நாம் எதிர்பார்க்கலாங்க. டிஎன்பிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.